தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் ஜெயரி அவர்களை இன்னைக்கு சந்திக்கல மிக மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இப்ப வளர்ந்துட்டு வர இந்த நவீன உலகத்துல பெரிய பெரிய விஷயங்களை பேசுறதுக்கு பெரிய ஊடகங்கள், பெரிய தலைவர்கள்ன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. பாமர மக்கள் விஷயங்களை பேசுறதுக்கு நேர்காணல் கொடுக்க கூட சில பேர் தயங்குறாங்க. அந்த வகையில நீங்க வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்ப பாமர மக்களோட அன்றாட விஷயம், அவங்களோட சராசரி வருமானம், வீடுகள், இது சம்பந்தமா இருக்கும்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு மூலயமா பல ஏழை மக்களுக்கு வீடு போய் சேரணுன்றதுக்காக அரசாங்கத்தால் முன்னெடுத்து இப்ப பரவலா அனைத்து மக்களுக்கும் அது போய் சேருது. அது வாங்குறதுல சிரமம் இருக்கு, அது வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்குன்னு நிறைய மக்கள் நமக்கு புகாரா சொல்றத நம்ம காதுபட கேட்கிறோம். அதை பத்தி உங்களுக்கு கருத்து? இது தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் ஏறத்தாழ 1970 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. 71 சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு ஸ்லம் ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971 படி இந்த அமைப்பு செயல்பட துவங்கியது. இது செயல்பட காரணம் என்னன்னா, ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும், வீடு இல்லாத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. குடிசையை மாற்ற வேண்டும், அதனால இதுக்கு பேரு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம்னு வச்சாங்க. இந்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் இந்த 2021 அதை பேரு மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு மாத்தினாங்க. வாழ்க்கையை மேம்படுத்துறத குறிக்க வச்சு பேரை மாத்தி இந்த அரசை வெளியிட்டது. இது அடிப்படை நோக்கமே எல்லா மக்களுக்கும் வீடு போய் சேரணும் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல லஞ்ச லாவணியம் தலைவிரித்தாத காரணத்தினால இதுவரைக்கும் உண்மையான பயனாளிகளுக்கு சென்றாலும் கூட அவர்கள் அனுபவிக்காத அளவுக்கு அவங்கள சில பேர் தடுத்து அவங்க வீடை வித்துட்டு போறாங்க. அது விற்கிறது வாங்கக்கூடாது, 10 ஆண்டு காலம் வரை அந்த தமிழ்நாடு ஸ்லம் போர்ட்ல வாங்குற இடத்த விற்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தாலும் கூட அதை அவங்க ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை வித்துட்டு தான் போறாங்க, நடந்துதான் இருக்குது. ஆனாலும் உண்மை இங்க என்ன விஷயம்னா, உண்மையா இந்த விஷயம் இந்த தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு இந்த பயணம் போய் சேருதான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இல்ல, அது முதல்வன் படத்துல சீன்ஸ் வரும், சங்கர் படத்துல பார்த்தா ஒரு ஈரல் ஆள் சேடு இருப்பாரு, இந்த வீடு யாருக்குன்னா 7 மணிக்கு ஒதுக்குனது, அப்ப அந்த வீட்டுல இருந்து வரவர் சேடா வருவாரு. இது நடைமுறையில இருக்க சிக்கல். நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒதுக்கீடுலயே முறைகேடு நடக்குது, அதை எப்படி தடுக்கலாம்? ஒதுக்கீடுலயே முறைகேடு நடக்குதுன்னா இதுக்கு அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்யற வேலை தான். இந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய லஞ்ச லாவணியம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுற காரணத்தினால இவங்க பதவிக்கு வரும்போது லஞ்சம் கொடுத்து தான் பதவிக்கு வராங்க. இல்ல, அப்படி 19 சொல்லிட முடியாது. 19 சொல்லணும்னா உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு கேக்குறீங்க. விளக்கமா சமீபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2024 தமிழ்நாடு வாழ்விட மேம்பாரத்துல ஒரு அதிகாரி ஒருத்தர் வர்றாரு, இந்த தலைமை பொறியாளர் பதவிக்கு வர்றாரு. அவர் லால் பகதூர் என்பவர் அந்த பதவிக்கு வர்றாரு. லால் பகதூர் பிடபிள்யூல இருந்து அந்த பிடபிள்யூ இருந்து மாற்றத்தை இங்க சேர்றாரு, பதவி உயர்வுக்காக வர்றாரு. ஆனா கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு வாழ்வீடு மேம்பாட்டு வாரியத்துல அந்த தகுதியான பொருள் இல்லையா? இதுக்கு பொதுப்பணித்துறை பிடபிள்யூ ஒருத்தர் இங்க வரணும் என்பது ஒரு கேள்வி. அதுல சிறப்பா பணியாற்றிருப்பாரு. அதே பணி இங்கே அரசு பரிந்துரைகள்ல கரெக்ட். அப்ப தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல திறமை அதிகாரி இல்லையா அப்படி கேள்வி வருது இல்ல? இப்ப இவ்வளவு அனுபவம் இருக்கவங்களை விட்டுட்டு நீங்க பிடபிள்யூ ஒருத்தர் கொண்டு போடுறீங்க, சரி அதோட போச்சான்னு பார்த்தா இந்த லால் பகதூர் என்ன பண்றாரு, அவரோட அவர் மட்டும் இல்லாம அவர் வந்த பிறகு பிடபிள்யூ இருந்து ஒரு 5 பேரை கூட்டு இவங்களுக்கு 4-5 பேரை கூட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும், அவங்க பேச்சு கேட்டு வேலை செய்யறவங்க. கரெக்ட் சொன்னீங்க இல்லையா? ஒத்துழைப்பது மட்டும் கிடையாது, என்ன பண்ணாங்கன்னா இந்த 5 பேர் பொது அதிகாரி அந்த என்ன சொல்லுவாங்க பொறியாளர் பதவி ஏற்றதுக்கு முன்ன தமிழ்நாடு ஸ்லம் போர்ட்ல இருந்து வாழ்விட மேம்பாட்டு வரையில் 5 பேருக்கு பதவி அளிக்கப்பட்டு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு பதவி கொடுக்குற நேரத்துல அந்த அதிகாரத்தை அந்த பதவி ரத்து செய்யப்பட்டு பிடபிள்யூ இருந்து ஆளை கூட்டு வராங்க. இது புது கதையா இருக்கு. இது புது கதை, நடந்துகிட்டு கதை, நடந்து முடிஞ்ச கதை. இது சென்ற சில மாதங்கள் முன் நடந்தது, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு நடந்த கதை இது. ஏன்னா இவங்க 5 பேர் பதவி கொடுத்தீங்க, எந்த போட்டோங்களை ரத்து பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட பெட்டரா இவங்க இருக்கலாம்ல. அப்போ எந்த காரணத்துக்காக இதுக்காக நீங்க அவங்களுக்கு பதவி போட்டீங்க? அப்ப அது முன்னாள் அறிவு இல்லையா? இப்ப அறிவு வந்துச்சா?
அப்படி கேள்வி வரும்ல. அப்ப அறிவு இல்லாம பதவி கொடுத்துட்டீங்க, இப்ப திடீர்னு அறிவு அதிகமான காரணத்தால பிடபிள்யூ காலை கொண்டு போட்டீங்க, அப்படின்னு கணக்கு வரும். இல்ல, ரெண்டுமே ட்ரக்சர் சார்ந்த விஷயம். ஸ்ட்ரக்சர் சார்ந்த விஷயம்னா ஒரு தொழில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவு பிடபிள்யூ இருக்குங்களா? தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட பிடபிள்யூன்றது ஒரு வருமானம் வர ஒரு துறை தான். 60-40ன்றது பிடபிள்யூ இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு அதிகாரிங்க வர்றாருன்னா மக்கள் சேவை என்னத்துக்காக? அப்படிலாம் கிடையாது. நீங்க அதை தப்பா நினைச்சிட்டு இருப்பா. என்ன காரணம்னா பிடபிள்யூ இங்க அதிக லஞ்சம் கிடைக்குது, அதிக வருமானம் வருது. சாரி, லஞ்சம் வருமானம் அதிகமா வருது. நீங்க வந்து லஞ்சம்னு சொல்லுங்க, வருமானம் அதெல்லாம் சொன்னா கை விட்டு வாங்குறதெல்லாம் சாத்தியம் இல்லை சார். நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரே காரணம், ஜியோ பாஸ் பண்ணி தலைமைச் செயலர்ல இருந்து தமிழக அரசுல இருந்து ஜியோ பாஸ் பண்ணி போட்டு கொடுத்து ரத்து பண்ணிட்டு இவர் கொண்டு வந்து போற காரணம் என்ன? நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இவங்க வந்து ஏற்கனவே ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவங்க எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு தான் போட்டு நம்ம தகவல் கிடைக்குது. இந்த தகவல் சார்பு நம்ம என்ன முயற்சி பண்ணணும் இருக்குது இல்லையா? இப்ப நாம சும்மா இருக்க முடியாம தகவல் கிடைச்ச பிறகு இது சம்பந்தமா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு தகவல் போர் மனு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம துறை சார்ந்த அமைச்சர் கொடுத்துருக்கோம், முதலமைச்சர் அனுப்பி கொடுத்துருக்கோம், இந்த தமிழ்நாடு வாழ்வு மேம்பாட்டு வாரிய மேலாளருக்கும் ஒரு புகார் அனுப்பியிருக்கோம். இல்ல சார், நம்ம சப்ஜெக்ட் வெளியே போயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப இவர் கொடுத்த 2 கோடிக்கும் பயனாளருக்கு வீடு கிடைக்காதுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்ட். இப்ப பணம் கொடுத்தாருல, அவர் பணம் கொடுத்து வேலைக்கு பதவி ஒரு வாங்கி வர்றாரு, இந்த பணத்தை எங்க எடுப்பாரு? அப்ப பயனாளி கரெக்டா கொடுத்துட்டா அது ஃப்ரீயா போய் சேர்ந்துரும். பயனாளி இல்லாத ஒருத்தர் கொடுத்தாதான் லஞ்சம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியும். ஒரு குடியிருப்புக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு தொகை வாங்குறாங்க? அந்த குடிப்பு இடத்தை பொறுத்து இருக்கு. ஒரு இடத்துல நல்ல வேல்யூவான புஷ் ஏரியா போனீங்கன்னா அதுக்கேற்ற வருமானத்தை வாங்கிடுறாங்க. இது காலங்காலம் நடந்துட்டு வர்றது இப்ப அதிகமா இருக்கு.